Dear students, welcome. இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்? Previous year question. NEET previous year question. Moving charge அதுல Biot-Savart law based problems ஒரு 10 problems இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். Problems based on Biot-Savart law. ஓகே, இதில் என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். Statement 1, Biot-Savart law gives us the expression for the magnetic field strength of an infinitesimal current element அப்படின்னு சொல்றாங்க. அதாவது Biot-Savart lawனா நம்ம படிச்சிருக்கோம். ஸோ ஒரு ஒயரில் கரண்ட் போயிட்டு இருக்கு. ஒரு பர்டிகுலர் ஒரு ஸ்மால் எலிமெண்ட் நம்ம எடுத்துக்குவோம். ஸ்மால் எலிமெண்ட் dl அப்படின்னு எடுத்துப்போம். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் இங்கே பீன்னு எடுத்துட்டு இந்த எலிமெண்ட்னால அது 6 மீட்டர்ஸ் அவே தீட்டா ஆங்கிள் இருக்கு. இதனால இந்த கரண்ட் எலிமெண்ட்னால இங்கே என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு நம்ம கண்டுபிடிப்போம். அதுதான் Biot-Savart law. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்டாக இருக்கு. த மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் μ0/4 pi IDL sin theta by r square அப்படின்னு அந்த Biot-Savart lawல நம்ம படிக்கிறோம். ஓகே, அடுத்தது Biot-Savart law is analogous to Coulomb's inverse square law of charge q, okay, with the former being related to field produced by scalar source IDL. கிடையாது. IDL அப்படிங்கிறது ஒரு வெக்டர் குவான்டிட்டி. கரண்ட் ஸ்கேலர், பட் கரண்ட் எலிமெண்ட், கரண்ட் டென்சிட்டி அதெல்லாம் வெக்டர் குவான்டிட்டி. while the later being produced by a vector source q. இல்லை, q என்பது ஒரு ஸ்கேலர், சார்ஜ் இஸ் a scalar. அப்போ ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ராங். அப்போ என்ன சொல்லணும்? ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். ஓகே, எல்லாரும் நோட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வெரி சிம்பிள். ஐடியல் இஸ் a vector quantity, q charge is a scalar quantity. ரைட், அடுத்த கேள்வி நம்ம வரோம். இது என்னன்னா the vector notation of the formula. இப்போ நம்ம எழுதணுமே அந்த dB அப்படிங்கிறது μ0/4 pi IDL sin theta by r square. இது மேக்னிடியூட். வெக்டர் நோட்டேஷன் எழுதும்போது ஒன்று நம்ம dB வெக்டர் இஸ் ஈக்குவல் டு μ0/4 pi IDL வெக்டர் கிராஸ் r வெக்டர் பை r கியூப் அப்படி எழுதலாம். அல்லது μ0/4 pi IDL வெக்டர் கிராஸ் r கேப் பை r ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம் சொல்லியிருக்கேன். இதில் எது இருக்கு? ஸோ இங்கே I ஸ்கொயர் இருக்கு, தவறு. I தான் வரணும். இங்கே μ0/4 pi I dl வெக்டர் ப்ளஸ் கிராஸ் r வெக்டர் பை r கியூப் அப்படின்றது இருக்கு. இது கரெக்டாக இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா கீழே r இருக்கு, தப்பு. இங்கே பார்த்தீங்கன்னா I ஸ்கொயர் இருக்கு, இங்கேயும் I ஸ்கொயர் இருக்கு, அதனால அது தவறு. So vector notation for the magnetic field given by the infinitesimally small current element. அடுத்த கேள்வி வரும். இது என்ன கொடுத்துருக்கு? a tightly wound 100 turns coil. ஒரு காயில் இருக்கு, இதில் 100 சுற்றுகள் இருக்கு. n equal to 100. Radius is 10 centimeter, 10⁻⁻1 meter. The current is 7 ampere. What is the magnitude of magnetic field at the center? Magnetic field எவ்வளவு அப்படின்னா B is equal to μ0 Ni/2R. So எல்லா ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். So 4 pi into 10⁻⁻7 μ0, n வந்து 100, I வந்து 7 and radius 10⁻⁻1 10 centimeter. ரைட், இப்போ நம்ம வந்துட்டு
2 4 கேன்சல் பண்ணிடலாம். 2 பையை வந்து 22/7 அப்படி போட்டுக்கலாம். இங்கே ஒரு 7 இருக்குது. 10ஓட பவர் பார்க்கலாம். இங்கே 10⁻⁻7, இங்கே ஒரு 10⁻2, இது மேலே வந்தால் ஒரு 10⁻1. அப்போ இங்கே ஒரு 3, இங்கே ஒரு -7, அப்போ -4 வருது. 7 7 கேன்சல். 44 × 10⁻⁻4 நம்ம 10ஆல் டிவைட் பண்ணிவிட்டு இங்கே 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ answer B is equal to 4.4 10⁻³ Tesla. You can say 4.4 milli Tesla. 4.4 milli Tesla is in option 3. ஸோ இதுதான் போன வருஷம் பரீட்சையில் உங்களுக்கு வந்த கொஸ்டின் 2024. ஸோ கொஷின் 35. இப்போ நம்ம வந்து கொஷின் 36 வந்து போகிறோம். எழுதிக்கிட்டீங்களா? ரைட், இது பார்க்கலாம். ஒரு ஒயர் இப்படி வந்து இப்படி போகுது, புரியுதா? அப்போ அந்த சென்டர், அந்த பிங்கிற பாயிண்டில் என்ன மேக்னெட்டிக் ஃபீல்ட்? யூ அண்டர்ஸ்டாண்ட் த கொஸ்டின்? ஓகே, நம்ம போடுவோமா? ரைட், லெட் அஸ் டூ இட். இதை கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன், எனக்கு கொஞ்சம் இடம் வேணும், அதுக்காக நான் வரைய போகிறேன். ஒரு ஒயர் வந்துட்டுருக்கு. ஓகே, நம்ம இந்த இடத்த பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இதனால் இங்கே என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டு வரும்? இது வந்துட்டுருக்கு, கை எப்படி வைக்கிறேன், மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி கை இப்படி போகுது, இன்வெர்ட்ஸ். அந்த ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கே அது வந்து இன்வெர்ட்ஸ். ஓகே, அடுத்து ஒரு பார்ட்டு இப்படி வருது, இதில் இப்படி வரும். அப்போ நம்ம கை இப்படி வரணும். இப்போ கட்டவரல் வந்து வெளியில் இப்படி இந்த கரண்ட் இப்படி வந்துட்டுருக்கு. அப்போ கட்டவரல் இப்படி வருது. அப்போ ரெண்டாவது the second one is outwards, it is towards you. இது வந்து கை இப்படி வைக்கிறோம், இது உள்ளே போய் அப்படி வருது. இந்த பேனாவை நான் அப்படி பிடிக்கிறேன், அப்போ இது இன்வெர்ட்ஸ். இது வந்து இட் இஸ், இந்த கையை வந்து அது மேலே அப்படி வைக்கணும், அப்போ இந்த லிஃப்ட் கேட்குற மாதிரி வைக்கணும். இது வந்து அவுட்வர்ட்ஸ். அடுத்து இந்த ஒயர் இப்படி போகுதுங்க. ஸோ கேன் யூ டெல் மீ திஸ் இஸ் இன்வெர்ட்ஸ். இதை இந்த ஒயரில் கை வைக்கிறீங்க, கட்டவரில் இப்படி, இந்த ஃபிங்கர்ஸ் வந்து அப்படி உள்ளுக்குள்ளே போய் தான் அப்படி பிடிக்க முடியும். அப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இன்வெர்ட்ஸ். சரி, B1ங்கிறது டைரக்ஷன் இன்வெர்ட்ஸு. அதுக்கு என்ன வந்து ஃபார்முலா அப்படின்னா, இது பாதி ஒயர் இங்கேருந்து வந்துகிட்டே இருக்குது, இதோட கட் ஆயிடுச்சு, இது போய்கிட்டே இருக்குது, இங்கே கட் ஆயிடுச்சு, இது ஒரு பாதி ஒயர். ஃபுல் ஒயர் அப்படின்னா நம்ம உடனே μ0I/2πaன்னு சொல்லணும். பாதி ஒயர்னா μ0I/4πaன்னு சொல்லணும். ஃபுல் சர்க்கிள் அப்படின்னா μ0I/2a அப்படின்னு சொல்லணும். பாதி சர்க்கிள் அப்படின்னா μ0I/4a அப்படின்னு சொல்லணும். இது பாதி ஒயர் μ0I/4πa. ஆனால் இது வந்து ஆர்னு கொடுத்துருக்காங்க, 4πr. இது பாதி சர்க்கிள் μ0I/4r. இது பாதி ஒயர் μ0I/4πr. இப்படி இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் சேர்க்கும் பொழுது நம்ம இங்கே ஆன்சரில் நம்ம பார்க்கும்போது μ0I/4rங்கிறத பாசிட்டிவாக எடுத்திருக்காங்க. இந்த டைரக்ஷனை பாசிட்டிவ்னு எடுத்துக்கிட்டால் இதை நெகட்டிவ்னு எடுக்கணும். அப்போ டோட்டல் ஆன்சர் என்னன்னு நம்ம எழுதும்போது எப்படி எழுதணும் அப்படின்னா, -B1 + B2 - B3. இதாவது இதை பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறேன். அப்போ μ0I/4r, திஸ் இஸ் பாசிட்டிவ், மைனஸ் இது ரெண்டுமே சேமாக இருக்குது, எக்ஸ்னா 2x. அப்போ 2 டைம்ஸ் μ0I/4
4 pi r. இதில் நம்ம எதை காமனாக எடுக்க போகிறோம்? அவங்க என்ன எடுத்திருக்காங்களோ அதை எடுக்க போகிறோம். mu naught I by 4r வெளியில் எடுக்கிறோம். ஓகே, எடுத்துக்கலாங்க. அப்போ உள்ள என்ன வரும்? 1 minus 2 by pi. 1 இருக்கு, 2 by pi. mu naught I by 4r, 1 minus 2 by pi. This is coming towards you. வந்துட்டு இருக்கு. அப்போ நம்ம என்ன சொல்லணும்? mu naught I by 4r mu naught I by 4r pointed away from the page வருமா, pointed into the page வருமா, pointed away from the page தான் வரும். அப்போ நம்ம எந்த ஆன்சர் சொல்லணும் அப்படின்னா pointed away from the page. ரைட், எழுதிக்கலாம். ரைட், அடுத்தது போலாமா? எழுதிட்டீங்களா? இப்போ இதை என்ன நம்ம பார்க்கலாம். ஒரு சர்க்குலர் காயில் இருக்கு. கலர் மாத்திரம். சர்க்குலர் காயில் இருக்கு. இதில் கரண்ட் இங்கே வருது, இங்கே வெளியில் போகுது. அப்போ ஒரு பார்ட் ஆஃப் த ஒயர் இது, இன்னொரு பார்ட் ஆஃப் த ஒயர் எப்படி இருக்கு. ரைட், இது வந்து 1/4, ஒரு குவார்ட்டர். இது 1/4, அது 3/4. ஸோ இந்த ஆங்கிள் 90 டிகிரி, இந்த ஆங்கிள் 270 டிகிரிஸ். வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய கரண்ட் I. அப்போ இது ரெசிஸ்டன்ஸு இங்கே அதிகமாக இருக்குது, கரண்ட் கம்மியாக போகும். இங்கே ரெசிஸ்டன்ஸு கம்மியாக இருக்குது, கரண்ட் அதிகமாக போகும். உங்களுக்கு தெரியும் θ1 by θ2 கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் பார்த்துருக்கோம். θ1 θ2 உள்ள ரேஷியோ L1 by L2. இது ஆங்கிள் கம்மியாக இருக்குன்னா லெங்த் ஆஃப் த ஒயர் கம்மியாக இருக்கும், ஆங்கிள் அதிகமாக இருக்குன்னா லெங்த் ஆஃப் த ஒயர் அதிகமாக இருக்கும். Resistance of the wire is directly proportional to length. Same wire தானே, same thickness, cross section area same. ஸோ இந்த கண்டிஷன்ஸ் நமக்கு வந்து தெரியும். ஆக்சுவலாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வந்து இது 90 டிகிரி அப்படிங்க கொடுத்தாலும், இது ஆங்கிள் 60 டிகிரி 120 டிகிரி என்ன கொடுத்தாலும் இந்த கணக்குக்கு ஆன்சர் 0 அப்படின்னு வரும். அது ஏன் அப்படி வருது அப்படிங்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம். மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறதுக்கு நம்ம ஃபார்முலா என்ன சொல்லுவோம்? mu naught I by 2 times the radius r. ஓகே, 2 times the radius. ரேடியஸை நான் ஸ்மால் ஆர்னு வச்சுக்கிறேன், ஏன்னா ரெசிஸ்டன்ஸுக்கு நான் கேபிட்டல் ஆர் யூஸ் பண்ண போகிறேன். mu naught I by 2r. இது ஃபுல் சர்க்கிள். ஒரு பார்ட் ஆஃப் த சர்க்கிள் நான் என்ன பண்ணுவோம்? θ by 2 pi into, ஞாபகம் இருக்கா அந்த ஃபார்முலாலாம்? ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம். இதை வந்து நம்ம 1ன்னு பேர் வச்சுக்குவோம், இதை 2ன்னு பேர் வச்சுக்குவோம். ஓகே, 1 B1 அப்படிங்கிறத பற்றி நீங்கள் சொல்கிறீங்க. ஃபர்ஸ்ட் திங், டைரக்ஷன் என்ன அப்படின்னா, இது எல்லோ கலர் இப்படி வருது, அது உள்ளே போகுது. கிரீன் கலர் பொறுத்த வரைக்கும் இப்படி வருது, கை அது வெளியில் வருது. ஓகே, கிரீன் கலருங்கிறது வெளியில் வருது. ஓகே தானே? ஓகே, கொஞ்சம் பெருசுப்படுத்திக்கலாம். கிரீன் கலர் அப்படிங்கிறது அந்த ஒயர் எப்படி வருது? இந்த மாதிரி வருது இல்லையா? அப்போ வெளியில் வருது. இதோட டைரக்ஷனுக்கு பேர் ஆன்டி கிளாக் வைஸ், இதோட டைரக்ஷன் கிளாக் வைஸ். எல்லோ கலர் கிளாக் வைஸ். B2 அப்படிங்கிறது வந்து உள் பக்கம் போகுது, B1 அப்படிங்கிறது வெளிப்பக்கம் வருது. ஓகே ரைட். அப்போ
B1 B2 ரெண்டும் ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால இதை கண்டுபிடிச்சிட்டு நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். ஓகே, B1 எவ்வளவு சார் அப்படின்னா, B1 அப்படிங்கிறது இந்த ஃபார்முலா படி நம்ம எழுத போகிறோம். தட் இஸ் 90 by theta by 2 pi, 90 by 360 into mu naught into I1 divided by 2 times the radius. ஓகே, இந்த ஃபார்முலாவை எழுதிக்கிங்க. இதை அழிச்சிடலாம், இல்லாட்டி கொஞ்சம் தள்ளி எழுதி வைக்கிறேன். theta 1 by theta 2 is equal to L1 by L2 is equal to R1 by R2. இது ஒரு கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு பார்ட் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா வருமே, அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, I1ங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் படிச்சிருக்கோம். மொத்த கரண்ட் போட்டுக்கணும். ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். அதாவது I1 என்னன்னு கேட்டால் என்ன சொல்லணும்? I இன்டூ டோட்டல் கரண்ட் இன்டூ ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ் R2 பை total resistance R1 plus R2. You understand? ஓகே, அப்போ நான் இங்கே என்ன எழுத போகிறேன்? 90 by 360 1 by 4 mu naught I1க்கு பதிலாக I R2 by R1 plus R2. ரைட், I1க்கு பதிலாக எழுதிட்டேன். இங்கே என்ன இருக்கு? 2R. So I have written what is B1. Similarly, we are going to write what is B2. நீங்கள் ட்ரை பண்ணுங்க, நான் எழுதுறேன். இதெல்லாம் எழுதிக்கலாம். சரி, B2 கரெக்டாக எழுதிருக்கீங்களான்னு பார்க்குறேன். B2னா இந்த எல்லோ கலர் பார்ட் ஆஃப் த ஒயர்னால இந்த சென்டரில் எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்ட், அது உள்பக்கம் போகும். ஓகே, B2 அப்படிங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் த ஒயர். பார்ட் ஆஃப் த ஒயர்னா அது எவ்வளவு பார்ட்? 270 டிகிரி 360 டிகிரி மியூ நாட். அந்த கரண்ட்டுக்கு பேர் I2, ரேடியஸ் R. சரி, 270 by 360 3 by 4 மியூ நாட், கீழே 2R. I2 எவ்வளவு அப்படின்னா, I2 அப்படின்னா டோட்டல் கரண்ட் இன்டூ I2ங்கிறது டோட்டல் கரண்ட், ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் R1 டிவைடட் பை R1 பிளஸ் R2. ஸோ இதே கான்செப்ட், பட் அனதர் parallel ஒயரில் எவ்வளவு போகுது? இந்த ரெசிஸ்டன்சஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, இது 1/4 இருக்கும் R by 4. இது 1/4 ஆஃப் த லெங்த் தான் இருக்கு. இது 3/4 இருக்கு, 3R by 4. இது 3R by 4, இது R by 4. ரைட்டா? இந்த லெங்த் கம்மியா இருக்கனால ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கு. இப்போ இதை மட்டும் எரேஸ் பண்ணிடலாம். நீங்கள் ஏற்கனவே எழுதிட்டீங்க. இது 3 by 4 mu naught by 2R. R1 plus R2னா மொத்த ரெசிஸ்டன்ஸ் Rன்னு வச்சுக்கிறேன். மேலே கரண்ட் I. இந்த R1 அப்படின்னா நான் என்ன போடணும்? R by 4 போடணும். R by 4. You understand this? இங்கே வரேன். 1 by 4 இருக்கு, mu naught by 2R இருக்கு, I இருக்கு. R1 plus R2னா டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் R, அதாவது 3R by 4 plus R by 4னா R. தென் R2ங்கிறது இந்த ரெசிஸ்டன்ஸ் 3R by 4, 3R by 4. இப்போ
எதுவும் இங்கே கேன்சல் ஆகுதா அப்படின்னா ஆர் கேன்சல் ஆகுது, இங்கே ஆர் கேன்சல் ஆகுது. இப்போ இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3i μ0, 3i μ0 கீழே 4 × 2 8 இல்லை 4 2 4r 4 2 4r எல்லாம் அதே தான் இருக்குது. ஸோ இதை பார்க்கும்போது நமக்கு என்ன புரியுதுன்னா this is exactly equal to B1, B2 is equal to B1, B2 equal to B1. அப்போ resultant magnetic field is equal to B1 minus B2 which is equal to 0. ஓகே, எல்லோரும் எழுதிக்கலாம். நான் இப்போ ஜென்ரலாக இந்த ஆங்கிள் 90 அப்படி இல்லாமல் ஜென்ரலாக θ1 அது θ2 அப்படி இருந்தால் கூட 0 தான் வரும் அப்படிங்கிறத கொஞ்சம் ஒரு ஃபார்முலா மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்காக போட்டு காமிக்கிறேன். ஓகே, எழுதியாச்சா எல்லாரும்? ரைட், அடுத்தது நம்ம ஜென்ரலாக போடுவோம். ஒரு சர்க்குலர் காயில் இந்த மாதிரி இருக்கு, கரண்ட் இங்கே என்ட்ரி ஆகுது, இங்கே வெளியில் எக்ஸிட் ஆகுது எங்கேயோ ஒரு இடத்துல அப்படின்னு வச்சுக்குவோம். இது ஒரு பார்ட் ஆஃப் த ஒயர், இதோட ஆங்கிள் θ1. இது இன்னொரு பார்ட் ஆஃப் த ஒயர், இதோட ஆங்கிள் θ2. இதுதான் சென்டர் ஆஃப் த சர்க்கிள். This angle is θ1, this angle is θ2. இது கரண்ட் I, இங்கே போயிட்டு இருக்க கரண்ட்டு I2, இதில் போயிட்டு இருக்க கரண்ட்டு I1. இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் த சென்டர் என்ன அப்படின்னா, நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் த சென்டர் இந்த B1 என்ன அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். B1 அப்படின்னா இந்த ஆங்கிள் θ1 by 2π, தென் இதில் போகிற கரண்ட்டு θ1 by 2π இன்ட்டு μ0 I1 by ஃபுல் சர்க்கிள் அப்படின்னு சொன்னால் 2r அப்படின்னு நம்ம எழுதுவோம். சரி, μ0 I by 2r எழுதிட்டு அந்த ப்ரொப்போர்ஷன் θ1 by 2π பெருக்கிறோம். இந்த I1க்கு பதிலாக என்ன போடுவோம் அப்படின்னா θ1 by 2π μ0 by 2r இதெல்லாம் இருக்கட்டும். I1க்கு பதிலாக டோட்டல் கரண்ட் இன்டு ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ் R2 by R1 plus R2 அப்படின்னு போடுவோம். இது B1. இப்போ நம்ம B2 எழுதணும். ஓகே, எழுதலாம். சரி, B1ஓட டைரக்ஷன் இது வந்து வெளியில் வருது, B2ஓட டைரக்ஷன் உள்ளே போகுது. B2க்கு என்ன பண்ணணும்? θ2 by 2π μ0 I2 by 2r, θ2 by 2π μ0 by 2r. இந்த I2ங்கிறது என்னன்னா I இன்டு ஆப்போசிட் டிஸ்டன்ஸ் R1 by R1 plus R2. இப்போ I want to do what is B1 by B2. இது ரெண்டும் சமமாக இருக்குன்னு காமிக்கிறேன். B1 by B2 பார்த்தலாமா? B1 by B2. ஓகே, B1 என்ன இருக்கோ அதை ஒரு தரம் எழுதி தான் ஆகணும். θ1 by 2π μ0 by 2r I R2 by R1 plus R2
இப்போ நான் என்ன எழுதியிருக்கேன், B1. இப்போ B2 தலையில் எழுத போகிறேன். கீழே இருக்கிறது மேலே 2π இருக்குது, 2r இருக்குது, R1 + R2 இருக்குது, டினாமினேட்டில் இருக்குது. மேலே நியூமெட்டில் θ2 இருக்குது, μ0 இருக்குது, IR1 இருக்குது. இது எவ்வளோ வருது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா 2π 2π 2r 2r, R1 + R2 R1 + R2 கேன்சல், μ0 μ0, I கேன்சல். இப்போ என்ன சார் பாக்கி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா θ1 θ2 R2 R1. ஸோ நமக்கே நல்லா தெரியும் θ1/θ2 = L1/L2 = R1/R2. அப்போ இது R1/R2, இது R2/R1, இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இதெல்லாம் கேன்சல் ஆகிட்டு ஆன்சர் 1ன்னு வந்துடும். அப்போ இது எப்படி இருக்குது, B1 B2 சமமாக இருக்குது, B1 B2 ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், the magnetic field at the center will be 0 எழுதிக்கலாம். ஓகே, இந்த கான்செப்ட் எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா, எழுதியாச்சா? ஸோ ஐ எம் கோயிங் டு த நெக்ஸ்ட் ஒன். வாட் இஸ் திஸ்? ஒரு பெரிய ஒயர் இருக்குது, லாங் ஒயர் இருக்குது. இந்த ஒயரோட லெங்த் L. இதை ஒரு ரவுண்ட் இப்படி சுற்றுறீங்க. ஓகே, சுற்றிட்டீங்க. அப்போ வாட் இஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட்? மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு இதில் போகக்கூடிய கரண்ட் வந்து I. A long wire carrying a steady current is bent into a circular loop of one turn. ஒரு சுற்று போட்டோம். அப்போ கரண்ட் எவ்வளவு? I. அப்போ μ0 I by full round 2 into the radius R. This is B. அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, it is bent into n turns. அதாவது ஒரு நூல் எடுத்து ஒரே ஒரு ரவுண்ட் அடிக்கிறோம். அப்புறம் அதையே வந்து இன்னும் நெருக்கமாக, இதே லெங்க்த்தை இன்னும் நெருக்கமாக நம்ம இந்த மாதிரி n டர்ன்ஸ் சுற்றுறோம். இதில் எவ்வளோ டர்ன்ஸ் இருக்குது? n டர்ன்ஸ் இருக்குது, n சுற்றுகள். அப்போ எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும்? B' is equal to μ0 I'/2R'. I' எவ்வளவு அப்படின்னா, இதில் n சுற்றுகள் சுற்றுறதுனால NI. அதாவது ஒரு ஒயர் எப்படி வருது, கரண்ட்டு I போகுது. இதே ஒயரை வந்து 2 சுற்று இருக்கிற மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். அப்போ அதில் எவ்வளவு கரண்ட்டு போகுதுன்னா, I 2 தரம் போகிறதுனால 2I போகுது அப்படி சொல்லுவோம். அப்போ n சுற்றுகள் இருக்குது அப்படின்னா கரண்ட் எவ்வளோ போகுது? NI போகுது. R' எவ்வளவு சார் அப்படின்னா, இந்த Lங்கிறது இங்கே ஒரே ஒரு சுற்று சுற்றுறப்ப 2πr, இங்கே n சுற்றுகள் சுற்றும் போது 2πr'. அந்த ஒயரை தான் சுற்றியிருக்கோம். அப்போ 2π கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு R is equal to n into R'. R' is R/n. R'ங்கிறது R/n. அப்போ இங்கே வந்தீங்கன்னா I'-க்கு NI, R'-க்கு R/n. இந்த n மேலே போயிருச்சு. அப்போ n² μ0 I/2R. இந்த μ0 I/2Rனா B. அப்போ n² B. சரியா? அப்போ B' is n² B அப்படிங்கிறது
செகண்ட் ஆப்ஷனில் இருக்கு. எழுதிக்கலாம் எல்லாரும். சமயத்தில் n டர்ன் பதிலாக 2 டர்ன் 3 டர்ன் அப்படி கேட்பாங்க. இதெல்லாம் ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். எழுதிக்கலாம். ஸோ இந்த இதில் இப்போ வந்து 90 டிகிரின்னு கொடுக்காமல் கொஸ்டினில் வந்து 120 டிகிரி 150 டிகிரி அது மாதிரி எது கொடுத்தாலும் அது 0 தான் வரும். அதெல்லாம் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இங்கே 3 டர்ன்ஸாக சுற்றிருக்கோம் அப்படின்னா n²b 9b வரும். அப்படி ரைட் கம் ஹியர். இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நம்ம வந்து ஒரு ஐசோமெட்ரிக் வியூ இந்த கார்னர் ஆஃப் த ரூம் எப்படி போடுவோம் அப்படின்னா இப்படி ஒரு ஸ்ட்ரைட், இப்படி ஒரு ஸ்ட்ரைட் லைன், இப்படி கார்னர், இப்படி தான் நம்ம ரூமில் இருக்கக்கூடிய ஒரு மூலை இப்படி தான் இருக்கும். இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், இது இசட் ஆக்சிஸ். இப்போ ஒயர் வந்து எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம். இது அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒய் ஆக்சிஸை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த கார்னர் இப்படி வந்திருக்கு. இப்போ ஒயர் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலலாக, இந்த எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலலாக ஒயர் அப்படி வருது. வந்துட்டு செவுத்தில், இது தரை, இது ஃப்ளோர், செவுத்தில் ஒரு செமி சர்க்கிள் அடிக்குது. மறுபடியும் தரையில் இப்படி போயிடுது. கரண்ட் அப்படி வருது ஐ, இதில் ஒரு ஆஃப் ரவுண்ட், அப்புறம் இங்கே போகுது. சரி, இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டுன்னு வச்சுக்குவோம். இப்படி சுற்றுது இல்லை, இதை செகண்ட் பார்ட்டுன்னு வச்சுக்குவோம். திரும்பி வர்றதை தேர்ட் பார்ட்டுன்னு வச்சுக்குவோம். நீங்கள் B1க்கு என்ன டைரக்ஷன், B2க்கு என்ன டைரக்ஷன், B3க்கு என்ன டைரக்ஷன் அது மட்டும் சொல்லுங்கள் பார்க்கலாம். எழுதுங்க. B1, B2, B3. What is the direction of magnetic field? சரி, இது வந்து இந்த ஒயர், இந்த இது இப்படி போயிட்டுருக்கு கரண்ட். அப்போ கையை கட்டவரல் இப்படி வைக்கிறேன். வைக்கும்போது என்னோட கை வந்து இந்த இடத்துல எப்படி வருது அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். இப்போ கை எப்படி வருதுன்னா இங்கே இடத்துல வச்சோம்னா இப்படி கீழே இப்படி இறங்கி தான் இப்படி மேலே வரணும். பிகாஸ் ஆஃப் the magnetic field B1, B2, B3, B1 அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா இப்படி டவுன்வர்ட்ஸ் வருது. அப்போ இசட் ஆக்சிஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்குது மைனஸ் கே இசட் ஆக்சிஸ் அப்படின்னா மைனஸ் கே கேப். இஸ் தட் ரைட்? அடுத்தது கண்டுபிடிங்க. இங்கே வந்து விரல்கள், நம்ம விரல் வந்து இப்படி போகுதுங்க, கட்ட விரல் உள்ளே போகுதுங்க. கட்ட விரல் உள்ளே போகுதுன்னா இதுதான், இது வந்து இது என்ன பேனா, இப்போ என்ன காமிக்கிறேன் ஒய் ஆக்சிஸ், இப்போ என்ன காமிக்கிறேன் இசட் ஆக்சிஸ், இப்போ என்ன காமிக்கிறேன் எக்ஸ் ஆக்சிஸ். படத்தில் வரையும் போது இப்படி தான் வரைய முடியும். ஆனால் இது ஆக்சுவலி கம்மிங் டுவர்ட்ஸ் யூ. இந்த ஒயர் எப்படி இருக்குது, இட் இஸ் இங்கேருந்து இப்படி போயிட்டுருக்கு. அதனால தான் இதில் இப்படி கையை வைக்கும்போது இந்த இடத்துல கை வந்து கீழே வருது, டவுன்வேர்ட்ஸ் அப்படின்னு சொன்னேன். இதை பொறுத்த வரைக்கும் எப்படி சார்னா இன்வேர்ட்ஸ். அப்போ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஆப்போசிட்டாக போய்கிட்டு இருக்கு. திஸ் இஸ் கோயிங் இன்வேர்ட்ஸ். எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஆப்போசிட்டாக போயிட்டு இருக்குன்னா என்ன அர்த்தம், மைனஸ் ஐ கேப். அடுத்தது தேர்ட் ஒன். First one is going like this. Third one is coming towards you. இப்போ இது வந்து இப்படி வந்துட்டு இருக்கு அப்படின்னா நம்ம விரல் இப்படி வைப்போம். அப்போ இந்த இடத்துல நம்ம விரல் கீழே போகுது. அப்போ this is also downwards minus k cap. அப்போ மூணுமே மைனஸில் தான் இருக்கு. இது ரெண்டும் ஈக்குவல். இது பாதி ஒயர் ஈக்குவல். இது அந்த டைரக்ஷன்ஸ் எழுதியிருக்கேன். மேக்னிடியூட் எழுதுனா என்ன சொல்லுவேன், பாதி ஒயர் அப்படின்னு சொன்னால் μ0 I by 4 pi a. இது ஆர்னு போட்டிருக்கனால ஆர்.
பாதி ஒயர் அப்படின்னா மியூ நாட் ஐ பை 4 பை ஆர். இது பாதி சர்க்கிள், செமி சர்க்கிள். அப்போ இதை என்ன போடுவோம்? மியூ நாட் ஐ பை 4 ஆர். சர்க்கிள்னா பை வராது. ரைட். இப்போ இது எல்லாமே மைனஸில் இருக்குன்னு பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா இதில் இது மைனஸ் ப்ளஸில் இருக்குது, இது ரெண்டுமே ப்ளஸில் இருக்குது, இது ப்ளஸ் இது மைனஸ் இருக்குது, இதில் தான் ரெண்டுமே மைனஸில் இருக்குது. எந்த கால்குலேஷனும் பண்ணாமல் இதை பார்த்த உடனே நம்ம இதை டிக் பண்ணியிருக்கலாம். புரியுதா? இப்போ நம்ம என்னதான் ஆன்சர் வருது அப்படின்னு நம்ம கற்றுக்குறோம், அவ்வளோதான். அப்போ என்ன சொல்லணும்? B2 என்ன இருக்கு? மைனஸ் மியூ நாட் ஐ பை 4R I கேப். ஓகேங்க. B1 B3 ரெண்டுமே சேம், எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ்னா 2x. அப்போ அது எவ்வளவு இருக்கு? மைனஸ் கே கேப் வருது. மியூ நாட் ஐ 2ஆல் பெருக்குனா 2 பை ஆர் இன்டூ 2 பை ஆர் இன்டூ கே கேப். இப்படி இருக்குங்க. இப்போ மைனஸை வெளியில் எடுக்கிறாங்க. ஓகே, மைனஸை வெளியில் எடுக்கிறேன். எடுத்துகிட்டு வேறு என்ன எடுக்கிறோம்? மியூ நாட் கரண்ட் ஐ பை கரண்ட்டுக்கு கேபிட்டல் லெட்டர். ஓகே, மியூ நாட் ஐ கரண்ட் வெளியில் எடுத்த மியூ நாட் ஐ பை 4 பை ஆர். ஓகே, மேலே 2ஆல் பெருக்கி கீழே 2ஆல் பெருக்கிக்கலாம். 4 பை ஆர் அப்படி எடுத்துட்டோம்னா இங்கே என்னங்க இருக்கும் அப்படின்னா மைனஸ் வெளில பிரித்து மியூ நாட் ஐ வெளியில் பிரித்து ஒரு பையால் பெருக்கணும் மேலே. அப்போ பை இன்ட்டு ஐ கேப். இங்கே வந்து மியூ நாட் ஐ போயிருக்கு, 4 பை ஆர் ஒரு 2ஆல் பெருக்கணும். அப்போ ப்ளஸ் 2 கே கேப். ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஆப்ஷன். இந்த டயக்ராம்லாம் வரைஞ்சிட்டீங்களா? ஓகே, இதெல்லாம் எழுதியாச்சு. ரைட், இந்த டயக்ராம் வரைஞ்சாச்சு. ரைட். ஸோ இதை வந்து இன்னும் கொஞ்சம் புரியறதுக்காக தான் என்ன பண்ணலாம்? மைனஸ் மியூ நாட் ஐ மேலே பையால் மல்டிப்ளை பண்ணால் கீழேயும் பையால் மல்டிப்ளை பண்ணலாம். ஓகே, இதை மேலே 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் கீழேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், ஈஸியாக புரியுது. மைனஸ் மியூ நாட் ஐ பை 4 பை ஆர் உள்ள போயிடுச்சு. மைனஸ் மியூ நாட் ஐ 4 பை ஆர் உள்ள போயிடுச்சு. பாக்கி இங்கே பை ஐ கேப் 2 கே கேப் அதுதான் பாக்கி இருக்கு. அதுதான் இங்கே ப்ராக்கெட்டில் வந்திருக்கு. அடுத்த கொஸ்டின் வரும். 2 similar coils of radius are lying constantly with their planes at right angles to each other. ஒரு சர்க்கிள் வந்து இப்படி இருக்குங்க. ஒரு சர்க்கிள் வந்து இப்படி ஒரு பிளேனில் இருக்கு. இன்னொரு சர்க்கிள் இப்படி இருக்கு. அவ்வளோதான். இது என்ன பிளேன்? இந்த செவுத்தில் இருக்கு. இது எங்கே இருக்கு? தரையில் இருக்கு. ஓகே, ஒரு சர்க்கிள் வந்து செவுத்தில் இருக்கு. இதுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி டுவர்ட்ஸ் யூ வந்துக்கிட்டு இருக்கும். ஓகே, இன்னொரு சர்க்கிள் எப்படி இருக்கு? இன்னொரு சர்க்கிள் இப்படி தரையில் இருக்கு. அதுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி போய்கிட்டு இருக்கும். ஸோ இதிலே அதை போட்டோம்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் போயிட்டு இருக்கோம், இன்னொரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி வந்துகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி நம்ம சொல்லும்போது ஒன்றுக்கு ஒன்று பர்பண்டிகுலராக இருக்குது. இந்த க்ரீன் கலர் இருக்கே அதுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் பர்பண்டிகுலர். இந்த ரிங் இருக்குது, இதுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் அலாங் திஸ், இதுக்கு பர்பண்டிகுலர். ரெண்டு பிளேனுமே, இது ஒரு சர்க்கிள் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன், இது ஒரு சர்க்கிள் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன், அது ரெண்டு எப்படி இருக்கு? பர்பண்டிகுலர். B1 is perpendicular to B2. ஃபர்ஸ்ட் ஒன்ல கரண்ட் எவ்வளவு போகுது? I. அப்ப B1 எவ்வளவு? mu naught I by 2R. சரி, செகண்ட் ஒன்ல, ஃபர்ஸ்ட் ஒன்ல I, செகண்ட் ஒன்ல கரண்ட் எவ்வளவு போகுது? 2I.
அப்போ B2ங்கிறது என்ன? மியூ நாட் 2I by 2R. சரி, B1 perpendicular to B2னா ரிசல்டன்ட் எவ்வளவு? பித்தாகரஸ். ரைட். இப்போ காமனாக இருக்கிறத வெளில எடுத்துருங்க. உள்ளுக்குள்ள என்ன போடுவீங்க? 1 ஸ்கொயர் plus 2 ஸ்கொயர். ஸோ மியூ நாட் I by 2R. இது எவ்வளவு? 1 plus 4 5 ரூட் 5. அப்போ ரூட் 5 மியூ நாட் I by ரூட் 5 மியூ நாட் I by 2R. இங்கே இருக்கு, இங்கே இருக்கு, ஃபர்ஸ்ட் இதில் இருக்கு. டூ பர்பண்டிகுலர் பிளேன்ஸ் நம்ம இப்படி வேணால் வரைஞ்சிக்கலாம். இப்படி ஒன்று இருக்குது, இதுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி போகுது, இப்படி ஒன்று இருக்குது, இப்படி போகுது. ரெண்டையும் ஒரே இடத்துல கொண்டு வந்தால், ரெண்டையும் ஒரே சென்டர் கான்சென்ட்ரிக் ஒரே இடத்துல கொண்டு வந்தால் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு B1 இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு B2 ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று பர்பண்டிகுலராக இருக்கும். So this gives you a better idea. Okay, அடுத்த கணக்குக்கு போறேன். Charge Q is uniformly spread on a thin ring of radius R. ஒரு ring இருக்கு, ஒரு ring, அந்த ரிங்கோட radius R. Charge is distributed uniformly on this ring. Charge Q is distributed uniformly on this ring. இந்த ring சுத்துது. Charge Q is uniformly spread. The ring சுத்துது. அந்த ரிங்குக்கு சுத்துறதுக்கு frequency is F. Frequency is F. What is the magnetic field here? Okay. Magnetic field அப்படின்னா மியூ நாட் I by 2R. இந்த ரேடியஸ் வந்து R2R. I அப்படிங்கிறது என்ன அப்படின்னா Q by T. சார்ஜ் வந்து இதில் இருக்கு, ரிங் வந்து சுத்துது, அப்போ சார்ஜ் அதில் போகுது. அதாவது சார்ஜ் வந்து ரிங்கில் சுற்றினாலும் சார்ஜ் ஃபிக்ஸடாக இருக்குது, ரிங் சுற்றுது அப்படினால ஒன்று தான். நம்ம ஒரு பிளாட்ஃபார்மில் நடந்து போனாலும் நம்ம நின்றுக்கிட்டே இருக்கோம், பிளாட்ஃபார்ம் போகுது, அதாவது நம்மளுடைய எஸ்கலேட்டர், அந்த கன்வேயர் எஸ்கலேட்டர் அது போகுது, நம்ம நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம போயிட்டு இருப்போம். அது மாதிரி இது அந்த எஸ்கலேட்டரில் போகிற மாதிரி போயிட்டுருக்கு. அப்போ இது Q by T அப்படின்னா Q into frequency. Current is equal to Q into frequency. Therefore this is mu naught Q into frequency by 2R. So the answer is here. ஓகே, அடுத்த கொஸ்டினுக்கு நம்ம போகலாம். இது என்ன இருக்கு? கரண்ட் லூப் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் டூ ஐடென்டிக்கல் செமி சர்க்குலர் பார்ட்ஸ் ஈச் ஆஃப் ரேடியஸ் ஆர், ஒன் லைங் இன் த XY, ஒன் லைங் இன் த XZ. ஒரு வளையல் ஒன்று எடுத்துட்டு அதை வந்து நம்ம வளைக்கிறோம், ஒரு ரப்பர் மாதிரி இருக்குது. பாதி வளையல் எங்கே இருக்குது? இந்த கையில் இருக்குது, பாதி வளையல் இந்த கையில் இருக்குது. அப்போ இது ரெண்டு எப்படி இருக்குது? பர்பண்டிகுலர் பிளேன், பர்பண்டிகுலர் பிளேன். இந்த செமி சர்க்கிளுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி போய்கிட்டு இருக்கோம், இந்த கையில் ஒரு செமி சர்க்கிள் போடு, அதுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி வந்துக்கிட்டு இருக்கோம், இந்த செமி இப்படி வந்துட்டு இருக்கோம். ஸோ ஒரு செமி சர்க்கிள் இப்படி இருக்கு, இன்னொன்று
இப்படி இருக்கு, இந்த பிளேனில் இருக்கு, இந்த சென்டரை பொறுத்த வரைக்கும் இதுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி போயிட்டுருக்கு, இதுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி வந்துட்டுருக்கு, ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று பர்பண்டிகுலராக இருக்குது. சரி பார்க்கலாம். இஃப் த கரண்ட் இன் த லூப் இஸ் ஐ, ஸோ ஒரு ஃபுல் சர்க்கிள் அதில் கரண்ட் ஐ போய்கிட்டு இருக்கு அப்படின்னா இதோட ரேடியஸ் ஆர் அப்படின்றப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து μ0I/2R. இதுவே வந்து பாதி சர்க்கிள், செமி சர்க்கிள் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்போ என்ன ஆயிரும், μ0I/4R அப்படின்னு வரும். அப்போ இந்த செமி சர்க்கிள்க்கும் μ0I/4R, இந்த செமி சர்க்கிள்க்கும் μ0I/4R. அப்போ என்ன அர்த்தம், B1 = B2 = μ0I/4R. சரி, மொத்தம் எவ்வளவு இருக்குன்னா B1 B2 ரெண்டுமே பர்பண்டிகுலராக இருக்கு. அப்போ மொத்தம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எவ்வளோ இருக்கு, √B1² + B2². இது ரெண்டுமே ஈக்குவல், B1² மறுபடியும் B1², that is √2 into B1. So √2 into what is that, B1 μ0I/4R. அப்போ நம்ம வந்துட்டு இந்த √2 இங்கே கேன்சல் பண்ணிட்டோம்னா μ0I/2√2R. that is the answer to this question, μ0I/2√2R. ஓகே, நம்ம வந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் இந்த கிளாஸில் நம்ம பார்த்துருக்கோம், எழுதிங்க. அடுத்த கிளாஸில் அடுத்த 10 கொஸ்டின் கன்டினியூ பண்ணுறேன். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து அந்த மூவிங் சார்ஜில் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்த்தோம். இந்த கிளாஸில் அதை கன்டினியூ பண்ணுறேன். நம்ம 42 வரைக்கும் வந்தோம். இப்போ 43லேருந்து 50 வரைக்கும் இந்த கிளாஸில் நம்ம போயிடலாம். நல்லா கவனிச்சுக்கணும், நல்லா நோட்ஸ் எடுத்துக்கணும். டு தி ப்ராப்ளம்ஸ் 37 இயர்ஸ் புக்கு, கொஸ்டின் நம்பர் 43. ஓகே, இந்த கொஸ்டினில் ஒரு தப்பு இருக்குது. அது என்னன்னா, வாட் பொட்டென்ஷியல்னு போடாமல் வாட் இஸ் தி ரேஷியோ, வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் பொட்டென்ஷியல் அப்படின்னு அந்த இடத்துல சேர்த்துக்கங்க. கொஸ்டின் வந்து த ரேஷியோ ஆஃப் த பொட்டென்ஷியல் V1/V2 கேட்டிருக்காங்க. இது வந்து பை மிஸ்டேக் வந்து அவங்க தப்பாக பிரிண்ட் பண்ணிட்டாங்க. இதுதான் கேள்வி. ஓகே பாப்போமா. 2 circular coils 1 and 2 are made from the same wire, but the radius of the first coil is twice the radius of the second one. First coil பெருசு, second விட. What potential difference in volts should be applied across them? What is the ratio of the potential difference to be applied across them so that the magnetic field is same? Magnetic field is same. The centerல இருக்கிற magnetic field வந்து same. ஓகே, அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா B1 = B2, B1 = B2. That implies μ0I1/2R1. ஒரு ஃபுல் சர்க்கிள் கரண்ட் போயிட்டு இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன ஃபார்முலா, μ0I/2R. அதே மாதிரி இந்த பக்கம் என்ன, μ0I2/2R2. ஓகே, ஏதாவது கேன்சல் ஆகுதா அப்படின்னா எஸ், μ0 கேன்சல் ஆகுது, 2 கேன்சல் ஆகுது. ஓகே, நமக்கு தெரியும் V is equal to IR. அப்போ ஐங்கிறது V/R. ஓகே கமான். அப்போ I1 என்பது என்ன அப்படின்னா, I1 அப்படிங்கிறது இதில் எழுதுகிறேன். I1ங்கிறது V1/R1 ரெசிஸ்டன்ஸ், கீழே ரேடியஸ் R1, ரேடியஸ்க்கு ஸ்மால் r. I2ங்கிறது V2/R2, ரேடியஸ்க்கு R2. ஓகே, இப்போ V1/V2 நமக்கு தேவை. V1/V2 நமக்கு தேவை. சரிப்பா, அப்போ V1/V2 அப்படின்னா அந்த பக்கம் என்ன வரும், R1/R2. ஓகே சரி, R1ங்கிறது இதோட ரெசிஸ்டன்ஸ், R2 இதோட ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸுங்கிறது ப்ரொபோர்ஷனல் டு லெங்க்த்து, லெங்க்த்துங்கிறது 2πr. அப்போ ரெசிஸ்டன்ஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த ரேடியஸ்,
ரெசிஸ்டன்ஸ் ப்ரொபோர்ஷனல் டு ரேடியஸ். அப்போ இது வந்து பெரிய ரேடியஸ், ரெசிஸ்டன்ஸ் 2 டைம்ஸ் இருக்குது. இது சின்ன ரேடியஸ், ரெசிஸ்டன்ஸ் 1 டைம் இருக்குது. இது பெரிய ரேடியஸ், அப்போ இது 2R இருக்குது, இது வந்து R இருக்குது. அப்போ ஆன்சர் 4/1. R1 is equal to 2R2. கீழே R2 இருக்குது, கேன்சல் ஆயிடுச்சு. அப்படி எடுத்துங்க. திஸ் R1 is 2R2. கீழே இருக்கிற R2 வந்து கேன்சல் ஆயிடுச்சு. ஓகே, ரைட். அப்போ 4/1. the correct answer is 4. எழுதிக்கலாம். எழுதிக்கிட்டீங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போகிறேன். ஓகே. An electron is moving in a circular orbit. Electron is moving in a circular orbit with velocity v. Vங்கிற velocity இந்த எலக்ட்ரான் சுற்றிட்டு இருக்கு. It produces magnetic field at the center, magnetic field B அப்படிங்கிறத அது சென்டரில் கொடுக்குது. சரி, மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ கொடுக்கும்? μ0 I/2R அப்படின்னு கொடுக்கும். இப்போ எலக்ட்ரான் வந்து ஒரு வெலாசிட்டியில் போயிட்டு இருக்குன்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் நம்ம படிச்சிருக்கோம். தி கரண்ட் இஸ் EV/2πR. ஓகே, ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கிள் சர்க்குலர் பாத்தில் போச்சுன்னா கரண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா ஆல்ரெடி படித்தாச்சு, அதை இப்போ நடத்த முடியாது, அது படித்தாச்சு. μ0 ஐக்கு பதிலாக என்ன? EV/2πR. இது என்னது? 2R. ஓகே, கேள்வி என்னன்னா ரேடியஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறான். இங்கே பார்ப்போம். நம்ம இங்கே B இருக்கு, இந்த μ0 E இதெல்லாம் வந்து கான்ஸ்டன்ட். 2 × 2 4 π இதெல்லாம் கான்ஸ்டன்ட். அப்போ இங்கே இருக்கிற கான்ஸ்டன்ட்டை நம்ம μ0 E 4 π இதெல்லாம் கான்ஸ்டன்ட். இங்கே V இருக்கு, இங்கே R² இருக்கு, அதுதான் வேரியபிள். B is equal to some constant into V/R². அப்போ R² is proportional to V/B. அப்போ R is proportional to root of V/B. So correct answer is option 3. எழுதிக்கலாம். அடுத்தது போகிறேன். The magnetic field of a given wire இப்படி இருக்கு ஒரு ஒயர், அதோட லெங்த் L, சிங்கிள் டர்ன் ரேடியஸ் R. இப்போ 2 டர்ன்ஸ், 2 சுற்றுகள். ஓகே, இதை பற்றிலாம் நம்ம பேசிட்டோம். இதை வந்து ஒரு கணக்கு நம்ம போட்டிருக்கோம். அந்த ஃபார்முலா உங்களுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஹியர், மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஹியர், ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன வரும் அப்படின்னா B' is equal to N² B. அந்த ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்க சொன்னேன்.
ஓகே, இப்போ இது எப்படி இருக்குங்க? n is equal to 2. ஒரு ஒயர் இருக்கு, ஒரு சுற்றி இருக்கோம், மேக்னெட்டிக் ஃபீல்ட் கரண்ட் போகுது, மேக்னெட்டிக் ஃபீல்ட் B கிடைக்குது. அதே ஒயரை 2 சுற்றி இருக்கோம், அப்போ அதில் கரண்ட்டு சேம் கரண்ட் I போகுது, 2 சுற்றுங்கிறதுனால 2I போகுதுன்னு நம்ம சொல்லுவோம். அப்போ என்ன மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடைக்குது? B டேஷ் கிடைக்குது. ரெண்டுக்கு என்ன ரிலேஷன்? B டேஷ் இஸ் ஈக்குவல் டு n ஸ்கொயர் B. இப்போ n-க்கு 2 போட்டால் B டேஷ் இஸ் ஈக்குவல் டு 4B. Correct answer is option 3. Right, B dash is equal to n square B. Okay, அடுத்தது. A magnetic field due to 0.1 ampere. Current வந்து எவ்வளவு? 0.1 ampere. Circular coil ஓட radius என்ன? 0.1 meter. எத்தனை சுற்றுகள் சுற்றி இருக்கும்? 1000 turns. What is the magnetic field at the center? Mu naught Ni by 2R. எல்லாரும் போடுங்க. All of you try. போட்டு முடிச்சிட்டிங்களா? So you know mu naught-ங்கிறது 4 pi into 10 power minus 7. Number of turns is 1000. Current 1 by 10. 2 into R வந்து 1 by 10. 1 by 10, 1 by 10 is equal, that is cancel. இந்த 2 இங்கே cancel. 2 pi. 2 into pi அப்படின்னா 6.28. பைங்கிறது 3.14. 10 power 3, 10 power minus 7. அப்போ 10 power minus 4. இந்த ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்கு. கரெக்டாக வந்துச்சா? Right, அடுத்த கணக்கு போலாமா? Magnetic field intensity at the center of coil 50 turns, radius 0.5, carrying current 2. நான் ஒண்ணுமே சொல்ல, நீங்க போடுங்க. So what is given? What is asked? Which formula? What is the answer? போட்டிங்களா? So what is the given data? Number of turns வந்து 50, radius 0.5, 1 by 2, carrying current 2. கேள்வி என்ன? Magnetic field at the center. So we know the formula B is equal to mu naught Ni by 2R. Let us do it. Numerical value, okay, 4 pi 10 power minus 7, n வந்து 50, I வந்து 2, R 2 into R வந்து 1 by 2. Okay, simplify. போட்டாச்சா எல்லாரும்? 2 2 cancel. 4 pi na 4 into 3.14, 12.56. இது வந்து 100. 100 என்னது? 10 power minus 5 வந்துரும். ஓகே, 12.56 அங்கே 1 பாயிண்ட் இருக்கு. அப்போ 10ஆல் டிவைட் பண்ணிடலாம், இங்கே 10ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ the correct answer for the magnetic field is 1.26. okay, 25, 10 power minus 4. ஓகே, நம்ம வந்து பை அப்படின்னா 3.14
2 pi அப்படின்னா 6.28, 3 pi அப்படின்னா 9.42, 4 pi அப்படின்னா 12.56, 5 pi அப்படின்னு சொன்னால் 15.7. மனப்பாடமாக வச்சுக்கலாம்ல. மனப்பாடமாக வச்சுக்கிட்டோம்னா கட்ட 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 கட்டன்னு புரிஞ்சு தள்ளலாமே. அடுத்த கணக்குக்கு போகிறேன். ஓகே. A coil with one turn is made of a wire of certain length. Okay, ஒரு வயர் இருக்கு, ஒரு சுத்து. Then from the same length 2 turns. இது ஒரு சுத்து இருக்கு, அடுத்ததுல ரெண்டு சுத்து இருக்கு. அப்ப n is equal to 2. அப்ப b dash-ங்கிறது 4b. Let us see. If the same current is passing in both cases, then the ratio of the magnetic induction. Ratio. அப்ப first one எது சொல்றாங்க? 1 b by b dash அப்படி கேட்குறாங்க. அப்போ b by b dash, அதாவது இப்படி சொல்லட்டுமா? ஓகே, சாரி, இதை இதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். 1 2 வச்சுக்கிறேன். இது ஒரே ஒரு சுத்து இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன? b. b1 is equal to b. ரெண்டு சுத்து இருக்கு, அப்போ b2ங்கிறது என்ன? 4b. கேள்வி என்ன கேட்டிருக்கு? b1 by b2. நல்லா பார்த்துக்கோ. If the same current is passing in both cases, then the ratio of the magnetic inductions at their centers. A coil of 1 turn. அதுதான் first கொடுத்திருக்கு. 2 turn second கொடுத்திருக்கு. இந்த ரேஷியோ கேட்டிருக்கு. அப்ப b by 4b which is equal to 1 by 4. ஒரு கணக்கில் இதுவும் இருக்கு இதுவும் இருக்குங்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா என்ன கேட்டிருக்கு அப்படின்னு பார்த்துக்கணும். So 48 முடிச்சிருக்கோம். We are going up to 50. இன்னொரு ரெண்டு கணக்கு. இது என்ன? ஒரு தியரி கொஸ்டின் படிச்சு பாருங்க, உங்களுக்கு என்ன புரியுது? Ampere circular law for a long straight wire of cross section, circular cross section carrying steady current, the variation of the magnetic field in the inside and outside. Okay, come on. நம்ம ஒரு கேள்வி ஒன்று, ஒரு டெரிவேஷன் ஒன்று பண்ணோம். ஒரு திக் ஒயர் இருக்கு, இதில் கரண்ட்டு போயிட்டுருக்கு. அப்போ ஒரு கிராஃப் ஒன்று நம்ம போட்டோம். கிராஃப் போட்டோம். இது டிஸ்டன்ஸ், இது மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ அந்த கிராஃப் எப்படி வந்துச்சு? நல்லா ஞாபகம் இருக்கா? எப்படி வந்துட்டு அப்படி போச்சு. யூ ரிமெம்பர்? ஓகே. ஓகே, இந்த கிராஃப் நம்ம எப்படி வந்துச்சு அதெல்லாம் நம்ம ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம் படிச்சிருக்கோம். ஓகே, இங்கே பாருங்க, எது கரெக்டு? யூனிஃபார்ம், எல்லா பக்கமும் சேமா கான்ஸ்டண்டா இருக்கு. இல்லை, linearly increasing up to the boundary, correct, and then linearly decreasing, தப்பு. செகண்ட் பார்ட் தப்பா இருக்கு. ஓகே, linearly increasing up to a distance r, up to the boundary, and then decreasing with 1 by r. very good, very good. இது கரெக்டா இருக்கு. இங்க இது என்ன ப்ரொபோர்ஷனாலிட்டி? இங்க கொஞ்சம் பெருசா போட்டுட்டு கூட நம்ம எழுதலாம். ஓகே, ஒயிட் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த கிராஃபை மட்டும் கொஞ்சம் பெருசாக நம்ம போடலாம். ஓகே, இப்படி இன்க்ரீஸ் ஆச்சு, அப்புறம் எப்படி டிக்ரீஸ். இங்கே இதோட ப்ரொபோர்ஷனாலிட்டி என்ன அப்படின்னா, b is directly proportional distance when r is less than r. Outside point r is greater than r, b is inversely proportional to r அப்படின்னு நம்ம பார்த்தோம். இது ஸ்ட்ரெயிட் லைன், அது ரெக்டாங்குலர் பேரபோலா. அப்போ தேர்ட் சென்டென்ஸ், தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்கு. ஃபோர்த்தில் என்ன சார் தப்பு இருக்குன்னா, லீனியர்லி டிக்ரீசிங் கிடையாது, தப்பா இருக்கு. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்தது அதே கேள்வி, இதில் கிராஃபே கொடுத்துட்டாங்க. ஓகே,
A thick current carrying cable of radius r carries current I uniformly distributed across its cross section. Then the variation of the magnetic field due to the cable with the distance r, axis of the cable is represented by அப்படிங்கிறாங்க. You know the answer is this. ஹாலோ பைப்புன்னு கொடுத்தால் ஆன்சர் மாறும், அது உங்களுக்கு தெரியும். இப்படி வந்துட்டு அங்கே போயிட்டு இப்படி வரும். இது வந்து ஹாலோ. சாலிடு மெட்டல் ஒயர் அப்படின்னா அதுக்கான கிராஃப் வந்து இப்படி இன்க்ரீஸ் ஆயிட்டு தென் அப்படி டிக்ரீஸ் ஆகும். ஓகேயா? ஓகே, எல்லாம் எழுதியாச்சா? ஓகே, ரைட். இப்போ இந்த கிளாஸ் முடிஞ்சது. அடுத்த கிளாஸில் மீதி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.